95% கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாது. இன்னைக்கு நீ கேட்குற இந்த செய்தி கையில் பைபிள்லாம் இருக்கு, எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கெல்லாம் போயிருப்பாங்க, ஆனால் இது அவங்களுக்கு போய் சேரவே இல்லை. கிரேஸ் வர்சஸ் லா, இதை சும்மா ஏதோ ஒரு கொள்கை மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. உண்மையிலே இதுக்கு இருக்கிற வேறுபாட்டை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியம். ஒன்று, மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்படவில்லை, ஒரு நபராக வந்தார். ஒரு வேலைக்காரன் ஒன்றை கொண்டு வந்ததற்கும் குமாரன் ஒன்றை கொண்டு வந்ததற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் பார்த்தா என்னையா இவங்களை போய் கடவுள் ஆசீர்வதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர்களுடைய நடவடிக்கையின் அடிப்படையில் கடவுள் ஆசீர்வதிக்கவில்லை, தேவனின் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆசீர்வதித்தார். கடவுள் பின்னாடி போன எல்லாருமே கடவுள் பணக்காரன் ஆக்கிட்டாருங்க. அவங்க ஊர்ல சீமான்னு யாரை கூப்பிட்டுருக்காங்க? அவரை தான் கூப்பிட்டுருக்காங்க. எப்பா உன் வீட்டுக்கு நைட்டு டின்னருக்கு வரலாமான்னு அந்த நாட்டு ராஜா கேட்கிறாரு. அந்த அளவுக்கு ஈசாக்கு பெரிய ஆளா இருக்கான். கடவுள் என்னை பார்வோனுக்கு தகப்பனாக்கினார். பார்வோனுக்கு அப்ப நான் தாண்டாங்க. இவங்க யாரு என்னெல்லாம் கிடையாது. இவங்க மேல இருந்த ஒரு உடன்படிக்கை எங்க தூக்கி போட்டாலும் மேல வந்துடுறாங்க. That is the power of the covenant, my friend. உடன்படிக்கை என்ன தெரியுமா? கடவுள் நீங்களும் ஒண்ணு, அதான் உடன்படிக்கை. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானதுதான், ஆனால் அது உங்களை பரிசுத்தப்படுத்தாது. நியாயப்பிரமாணம் நீதி உள்ளதுதான், ஆனால் உங்களை நீதி ஆக்காது. இந்த பிரமாணத்தினுடைய வடிவமைப்பு என்னன்னா, உங்களை கிறிஸ்து கிட்ட போ அப்படின்னு சொல்ற அந்த பாயிண்ட காட்டுறதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தை ஒரு ஆள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஆள் இயேசு கிட்ட ஓடி வந்துருவாரு. இயேசு போதுமே போதுமே போதுமே. நியாயப்பிரமாணம் நீதியை கேட்கும், கிருபை நீதியை கொடுக்கும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அன்று 3000 பேர் மரித்தார்கள். இப்போ பெந்தைக்கோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் செய்தார். அன்றைய தினத்தில் கிருபையின் ஆவி ஊற்றப்பட்ட அன்றைய தினத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த மவுண்டன்ல சொன்னதை இந்த மவுண்டன்ல விளக்குறாரு. உன் கண் இடரல் உண்டாக்கினார், உன் கண்ணை பிடுங்கி போடு. உன் கை இடரல் கையை வெட்டி இருங்காரு. அப்படின்னா யோசித்து பாருங்களேன், சபையில நிறைய பேர் கையே இருக்காது. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம்னா ஒரு கை தான் இருக்கும். ஏன்டா ஒருத்தங்க கேட்டாங்க, சர்மனான் மவுண்டன்லே உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது? அவர் மலையிலிருந்து இறங்கினார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என்னால் அந்த மலையில ஏறவே முடியாது. அவர் மலையிலிருந்து இறங்கி குஷ்ரோகியா இருந்த ஒருவனை தொட்டார். அதான் நான். அப்போ அந்த ரிச் ரூலர் ஜீசஸ் கேட்கிற, நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னார், உன்னிடத்தில் குறைவு உண்டு. ரொம்ப சோகத்தோடு திரும்பி போயிட்டான். சகேயு இவன் நியாயப்பிரமாணத்திலையும் வரல, உன்னத்தையும் கேட்கவே இல்லை, இயேசுவை பார்த்தா போதுன்னு இருந்தான். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இயேசு குடுன்னு சொன்னாரு, அந்த பணக்காரன் கொடுக்கல. சகேயு கிருபையின் கீழே கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை, இவன் அள்ளி கொடுக்கான். That is the change. அப்போ எது முதல்ல வந்துச்சு? கோழியா முட்டையா? எது முதல்ல வந்தது? ரிப்பெண்டன்ஸ் இல்ல, குட்னஸ். ஸோ இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களோட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பிக்கோங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஆனாலும் வேகமாக உங்கள் கூட அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சபைக்கு ஆரம்பத்திலேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப புதுசாக அது இருக்காது. ஏன்னா அந்த பேஸில் தான் இந்த சபையில் எல்லா டீச்சிங்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. சிலர் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கீங்க, உள்ளே வந்திருக்கீங்க, அவங்களும் கேட்கலாம், பழைய ஆட்களும் இதை புரிந்து கொள்ளலாம். எனக்கு ஒவ்வொரு முறையும் அதை குறித்து திரும்ப கேட்கும் பொழுது எனக்கு ஒரு பரவசத்தை தான் தருகிறது. உங்களுக்கும் அதே மாதிரி அனுபவம் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம், ஜான் சாப்டர் 1 verse 17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. பாருங்க என்ன போட்டிருக்குது? For the law was given through Moses. அடுத்தது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்னு தமிழ்ல வருது. ஆங்கிலத்தில் எப்படி வருது? And the truth came through Jesus Christ. அதாவது உண்டாயின அப்படிங்கிறத விட
நியாயப்பிரமாணம் மற்றும் கிருபை. இந்த நியாயப்பிரமாணம் மற்றும் கிருபை இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கிரேஸ் வர்சஸ் லா. இதை சும்மா ஏதோ ஒரு கொள்கை மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. உண்மையிலே இதுக்கு இருக்கிற வேறுபாட்டை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களுக்கும் இது ஒரு ஆதாரமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சிலர் இதை ஒரு கொள்கை மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் நீங்கள் நியாயப்பிரமாணம், நாங்கள் கிருபை அப்படின்னு ஏதோ ஒரு ரெண்டு கட்சிக்காரங்க இருப்பாங்களே அப்படி மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களே தவிர இதனுடைய ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. இதனுடைய உண்மையான காரியங்கள் என்ன என்பதை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு இந்த போதனையை முழுமையாக கேளுங்க. அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அது உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம், உங்களுடைய நடவடிக்கை, உங்கள் வாழ்க்கையின் போக்கு எல்லாத்தையுமே இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது ஒரு தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக்க ஆரம்பிக்கும். ரெண்டு காரியம். ஒன்று, மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதை தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைன்னு என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். சரியா? 10 commandments அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? 10 கட்டளை. இது யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்படவில்லை. கிருபையும் சத்தியமும் ஒரு நபராக வந்தார். அதாவது பழைய ஏற்பாட்டில் இப்போ நான் ஒரு புக்கு தரேன், நீங்கள் கொண்டு ஒருத்தர் கொடுத்துருங்கன்னா என்ன, ஒன்று கொடுக்குறீங்க, அது வேற. நான் கொடுக்குற ஒன்றை கொடுக்கறதுங்கிறது வேற, நானே வர்றதுங்கிறது வேற. அது மாதிரி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்படலை. அவரே கிருபையும் சத்தியமாக இறங்கி வந்துட்டார். ஆமென். அதாவது பழைய ஏற்பாட்டில் எழுத்துக்கள் தான் தரப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் உயிருள்ள ஒரு நபர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். In the old covenant, in the old testament, அங்க நம்ம கொடுக்கப்பட்டது என்ன, லெட்டர்ஸ். இங்க கொடுக்கப்பட்டது என்னன்னா not letters, love, the lovable person. ஆமென். அங்க கொடுக்கப்பட்டது ஒரு பிரின்சிபிள்ஸ், இங்க கொடுக்கப்பட்டது ஒரு பர்சன். அதனாலதான் கிரேஸ் இஸ் நாட் a teaching, is not a topic, it is not a doctrine. Grace is a person, his name is Jesus Christ. Amen. கிருபை என்பது ஒரு தத்துவமோ ஒரு 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 உபதேசமோ ஒரு போதனையோ அல்ல. கிருபை என்பது ஒரு நபர், அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டதுன்னா என்ன? மோசே யாரு? servant. But Jesus Christ is not a servant, he is a son of the living God. ஆமென். ஒரு வேலைக்காரன் ஒன்றை கொண்டு வந்ததற்கும் குமாரன் ஒன்றை கொண்டு வந்ததற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆமென். இப்போ இது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, what is law, what is grace? கிருபைன்னா என்ன, நியாயப்பிரமாணம்னா என்ன? இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது, என்ன நியாயப்பிரமாணத்தினுடைய காரியம் என்னன்னா, மனுஷன் யாரு அப்படின்னு அவன் முகத்தை, அவன் நிலையை தோலுரித்து காட்டுறதுக்கு பேர் தான் என்னது, நியாயப்பிரமாணம். who man is அப்படின்னு காட்டுறதுக்கு பேர் தான் என்னது, நியாயப்பிரமாணம். பட் இஸ் கிரேஸ், கிருபை என்ன தெரியுமா? தேவன் யார் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்கு பேர் தான் கிருபையாக இருக்கிறது. who God is, how his love is, how his goodness, அவர் அன்பு எப்படிப்பட்டது, அவர் இரக்கம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதின் வெளிப்பாடு தான் கிருபையாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, கரெக்டா புரிஞ்சுக்கணும். 10 commandment கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் மனுஷன் யாரு அப்படின்னு அது காட்டுது. ஆனா கிருபை மனுஷன் யாருன்னு காட்டல, தேவன் யாருங்கிறத காட்டுது. தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத காட்டுது. இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணம் ஒரு கொடுக்கப்பட்டது ஒரு மனுஷன்
எப்படி இருக்கணும்னு கடவுள் எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பை சொல்றது தான் என்னது? நியாயப்பிரமாணம். ஆனா கிருபை உன்னை எதிர்பார்க்கல, அது ஒன்றை கொடுக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, the law demands, the grace supply. பிரமாணம் பாவியான மனுஷங்கிட்ட நீதியை கேக்கு. The law demand righteousness to the sinful man. பாவம் நிறைந்த மனிதனிடத்திலே அது நீதியை கேட்கிறது. ஆனால் கிருபை பாவிக்கு நீதியை பரிசாக கொடுக்கிறது. That is the grace of God, my friend. இது கேட்கிறது, இது கொடுக்கிறது. ஒரு மொட்டத்தலைன்ட்ட போய் முடி எங்கே அப்படின்னா எப்படி இருக்கும்? அதான் நியாயப்பிரமாணம். ஆனா கிரேஸ் என்ன தெரியுமா? receive the hair. That is grace. அவனே ஏற்கனவே இங்க பாறை ஆகி போச்சு, இதுல போய் கேட்கறீங்களே அப்படிங்கறத நியாயப்பிரமாணம். ஆனா இங்க டிமாண்ட் பண்ணல. இங்க கடவுள் மனுஷங்கிட்ட நீதியை டிமாண்ட் பண்ணல. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் எங்க, நீதி எங்க அப்படி கேட்கும். அதான் நியாயப்பிரமாணத்தின் சத்தம். இங்க எங்க எல்லாம் கேட்காது. இதோ பரிசுத்தத்தை பெற்றுக்கொள், இதோ நீதியை பெற்றுக்கொள், இதோ பலத்தை பெற்றுக்கொள் என்று கொடுப்பதுதான் கிருபையாக இருக்கிறது. The Lord demands, but grace supply. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியாயப்பிரமாணம் என்பது என்ன? மனுஷன் என்ன செய்கிறானோ அந்த செயலின் அடிப்படையிலே தான் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அதான் நியாயப்பிரமாணம். இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் போதிச்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. Do this, இதை செய், இதை செய்யாதே. You shall not, that is law. நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என்ன செய்யல, இதுல தான் வாழ்க்கை. இதுதான் நியாயப்பிரமாணத்தின் காரியம். ஆனால் கிருபைங்கிறது என்னன்னா, நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செய்யல, அது கிடையாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உங்களுக்காக என்ன செய்தாரோ அதன் பேரில் நீங்கள் வைக்கும் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு பெற்று தருகிறது. ஆமென். இங்க உங்க ஒபீடியன்ஸின் அடிப்படையில் தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. நியாயப்பிரமாணம் உங்கள் கீழ்ப்படிதலால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனா இங்க கிருபை உங்க கீழ்ப்படிதல் கணக்கே கிடையாது. அவருடைய உடன்படிக்கையினாலும் இயேசு கிறிஸ்துவின் செயலினாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆமென். இங்க உங்க உத்தமம், உங்க நீதி, இங்க அப்படி எதுவுமே கிடையாது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய உண்மை, அதான் ரொம்ப பெருசா இருக்க போகுது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் இப்போ எதன் அடிப்படையில் நம்மளோட அப்ரோச் பண்ண விரும்புகிறாரு? இப்ப கடவுளுடைய இருதயம் எந்த பக்கம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த போதனைகள் எல்லாம் முழுசா நீங்க புரிஞ்சுக்க முடியும். பைபிளே நீங்க பார்க்கிற விதம் வித்தியாசமா உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். முதலாக மனுஷனுக்கு கடவுள் இந்த நியாயப்பிரமாணத்தை எப்போ கொடுத்தாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட் சைனாயில் என்ன பண்ணார்? கொடுத்தார். சீனாய் மலையில கொடுத்தார். எங்கிருந்து அவங்க போனாங்க? எகிப்திலிருந்து கானானை நோக்கி போறாங்க. போகும்போது சீனாய் மலைக்கு வந்த போதுதான் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் என்ன கிடையாது? நியாயப்பிரமாணம் கிடையாது. சரிங்களா? நியாயப்பிரமாணம் இப்போ பாருங்களேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அந்த காலத்தில் என்ன கிடையாது? நியாயப்பிரமாணங்கிறதே கிடையாது. there is no commandment. அங்க எந்த கமாண்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா என்ன இருந்தது? கவனன்ட் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, நோ கமாண்ட்மெண்ட், ஒன்லி கவனன்ட், ஒன்லி பிளட் கவனன்ட். அவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்கல்ல. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? எந்த கட்டளைகளையும்
பின்பற்றினதினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அவர்கள் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, யோசேப்போடு தேவன் செய்த உடன்படிக்கையினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களா இருக்கிறது. ஆமென். அது அவர்களுடைய நடவடிக்கையின் அடிப்படையில் கடவுள் ஆசீர்வதிக்கவில்லை, தேவனின் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆசீர்வதித்தார். அதனாலதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் பார்த்தா என்னையா இவங்களை போய் கடவுள் ஆசீர்வதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் ரொம்ப கரெக்டானாலா? என்னங்க, மனைவி யாராவது பிடிக்க வந்தானா அவன் என்னுடைய சகோதரி அப்படின்றதான். ஏன் தலை தப்பணும்ல, பொய் சொல்றான். வாக்கு தத்துவத்துக்காக காத்துருடா, கடவுள் பிள்ளை தருவார்னா வேலைக்காரிய சேர்த்து வச்சுக்கிறான். ஹலோ, இவர் தான் விசுவாசிகளின் தகப்பன். பாஸ், தகப்பனே இப்படி இருந்தா எப்படி? நமக்கு இந்த பழைய ஏற்பாட்டு ஆட்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப சூப்பரா காமிச்சிருவாங்க. பார், ஆபிரகாம், ஈசாக், அப்படி காமிச்சிடுறாங்க. பைபிள் அப்படிலாம் சொல்ல, நீங்க கரெக்டா படிச்சு பாருங்க. அவங்க கடவுளுடைய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் அவங்க வாழ்க்கையில பெரிய நற்செயல்கள் இல்லை. ஆனாலும் கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சார். காரணம் என்ன தெரியுமா? அவர்களின் நடவடிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் தேவனுடைய உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இது நல்லா புரிஞ்சுக்கணும், இது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, இது ஒரு ரெவலேஷன். இன்னைக்கு பேசுறது இது பெரிய ஒரு ரெவலேஷன். உங்க வாழ்க்கையின் விசுவாசத்தை இது மாத்திரும். கடவுள் இன்னைக்கும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு இரத்த உடன்படிக்கையை மனுவர்க்கத்தோடு செய்தார். அன்னைக்கு ஒரு மிருகத்தின் இரத்தம் சிந்தப்பட்டு அதன் மூலமாக கடவுள் மனுஷனோடு ஒப்பந்தம் வைக்கிறார், உடன்படிக்கை வைக்கிறார். ஆனால் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அந்த இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய உடன்படிக்கையின் மக்களா இருக்கிறார்கள். ஆமென். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கிறீர்கள்? அப்ப யூ ஆர் த கவனன்ட் பீப்புள். ஆமென். அப்ப நீங்க இந்த உலகத்துல இருந்து எல்லாரும் போல நீங்க ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க சம்திங் ஸ்பெஷல் ஆயிடுறீங்க. எதன் அடிப்படையிலனா த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ். சிந்தப்பட்ட இரத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பதின் மூலம் நீங்க யாரா மாறுறீங்கன்னா நீங்கள் உடன்படிக்கையின் மக்களாகவே மாறுறீங்க. இப்ப கடவுள் உங்க வாழ்க்கையில நன்மை, ஆசீர்வாதம் எப்படி வருது தெரியுமா? உங்க கிரியை, உங்க கர்மாங்கிறது என்ன? உன் செயலின் விளைவுகள் உன்னை தொடரும். அதான கர்மா. அது நல்லதோ கெட்டதோ உன்னை தொடரும். உன்னை மட்டும் இல்ல, உன் சந்ததியே தொடரும். இன்னும் 7 ஜென்மத்துக்கு தொடரும்ட்டாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை என்பது என்னன்னா, உனது கிரியை, உன்னுடைய செயல்கள் இது ஒரு பொருட்டே கிடையாது. அது எல்லாம் கேன்சல் பண்ணப்படுகிறது. ஆமென். இப்போ வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடக்க போகிறது. எதன் அடிப்படையில் தெரியுமா? உனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நீ விசுவாசிக்கிறபடியினால் சகல நன்மைகளுக்கும் நீ சொந்தக்காரனாக மாறுகிறாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ பிலீவ் த பிளட் ஆஃப் ஜீசஸ். அது எனக்காக சிந்தப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, நான் சிந்தப்பட்ட இரத்தத்தை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. ஆமென். இப்ப நீங்க யாரா மாறிட்டீங்கன்னா கடவுளுடைய பிள்ளை ஆயிட்டீங்க. கடவுளுடைய உடன்படிக்கை மக்களாக நீங்க மாறிட்டீங்க. You are not ordinary people, you are the covenant people. அப்போ இப்போ என்ன அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் எதன் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? உடன்படிக்கையின் அடிப்படையில். அவங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் எப்படி வந்தது? உடன்படிக்கையின் அடிப்படையில். நமக்கு எல்லாரும் நடவடிக்கைன்றாங்க. நடவடிக்கை அல்ல, உடன்படிக்கை. ஆமென். அவங்களுடைய குட் ஹேபிட்டாலேயோ, குட் நேச்சர்னாலேயோ, குட் கேரக்டர்னாலேயோ வரல. உபாகமம் 8:18 ஒரு முறை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 8:18 பாருங்க.
95% கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாது. இன்னைக்கு நீங்க கேட்கிற இந்த செய்தி. ஆமா, 95% கிறிஸ்தவங்களுக்கு இது போய் சேரல. கையில பைபிள்லாம் இருக்கு, எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கெல்லாம் போயிருப்பாங்க, ஆனா இது அவங்களுக்கு போய் சேரவே இல்லை. முந்தின வசனத்துல இருந்தே போடுங்க தம்பி, 17ல இருந்தே போடுங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து. எல்லாருமே பணக்காரன் ஆக்கிட்டார் கடவுள். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, என்ன அர்த்தம்? எனக்கும் அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். சைடு கேப்ல வாங்கிடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுதல் என்ன உங்களுக்கு? கடவுள் பின்னாடி போன எல்லாருமே கடவுள் பணக்காரன் ஆக்கிட்டாருங்க. ஆபிரகாம் ஒரு பணக்காரன், ஈசாக்கு ஒரு பணக்காரன், யாக்கோபு பணக்காரன், யோசேப்பு பணக்காரன். எல்லாருமே பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து வச்சிருந்தாங்க. இவங்க எங்க இருந்துதான் இந்த இடையில இந்த தரித்திரத்தை விட்டாங்கன்னே தெரியல. தரித்திர கிறிஸ்தவத்தை உருவாக்கிட்டாங்க. எல்லாருமே செல்வந்தர்கள். ஏமேன். சீமான்கள் பேர் வைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன பேரு? சீமான். ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்களா? சீமானுங்க. அவங்க ஊர்ல சீமான் யாரை கூப்பிட்டுருக்காங்க? ஆபிரகாம் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஈசாக்கு வீட்டுக்கு சாப்பாடு வர்றதுக்கு ராஜாலாம் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. எப்பா உன் வீட்டுக்கு நைட்டு டின்னருக்கு வரலாமான்னு அந்த நாட்டு ராஜா கேட்கிறாரு. அந்த அளவுக்கு ஈசாக்கு பெரிய ஆளா இருக்கான். ஐயோ, உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியலையே. யோசேப்பு பார்த்தா அடிமையா போய் பெரிய ஆள் ஆயிட்டான். இப்ப உங்க ஊர்ல ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, பார்வனு. அவருக்கு நான் தான் சாப்பாடு போட்டு இருக்கேன் அப்படிங்க. அவன் சொல்றான், கடவுள் என்னை பார்வோனுக்கு தகப்பனாக்கினார். பார்வோனுக்கே அப்ப நான் தாண்டாங்க. புரிஞ்சுச்சான்னு தெரியலையே. ஏமேன். பார்வோன் இருக்கான், அவன் பால் காப்பி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்ப நாட்டை யார் பார்த்துக்கா? நான் தான். பார்வோனுக்கு என்னை தகப்பனாக்கினார். ஆமென். தகப்பன் வீட்டை விட்டு வந்தேன், ஆனா இப்போ பார்வோனுக்கே நான் தான் அப்பேன். ஆமென். எப்படி ஆகிட்டே இருப்பாருங்க. எல்லாமே என்ன தெரியுமா? இவங்க யாரு என்னெல்லாம் கிடையாது. இவங்க மேல இருந்த ஒரு உடன்படிக்கை எங்க தூக்கி போட்டாலும் மேல வந்துடுறாங்க. That is the power of the covenant, my friend. உங்க மேல இருக்கிற உடன்படிக்கை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு புரியும்னா உங்களை யாரு எங்கேயும் அடைச்சு வைக்க முடியாது. அந்த உடன்படிக்கையே உங்களை உயர்த்திடும். அதனாலதான் சொல்றாரு, எல்லாரையும் பணக்காரன் ஆக்கிட்டேன், ஆனா பணக்காரன் ஆகிட்டேன் நீ இப்போ. ஆனா எப்படி பணக்காரனாங்கிறது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 17 போடு தம்பி. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை அர்த்தம். ஐஸ்வர்யம் இருக்கு. இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து. எப்படி பணக்காரனா? எல்லாம் ஐயாவுடைய டேலண்ட் சொல்லிடாத. எல்லாம் திறமைப்பா, திறமை அப்படிங்காத. எப்படி நீங்க பணக்காரனீங்க? அது மூளை மூளை உள்ள இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லாதாங்க. அப்படி சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து. 18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரை நினைச்சுப்பாரு. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். எப்பா உன் அப்பா, உன் தாத்தா, பாட்டி, உன் வம்சமே எப்படி செல்வந்தர்லாம் மாறிச்சு தெரியுமா? என்னுடைய உடன்படிக்கையினால். ஆமென். என்னுடைய ஆணையினால். எப்படி போட்டிருக்கு பாருங்க, உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கை. அப்ப ஐஸ்வர்யமே எப்படி வந்துச்சு? நடவடிக்கையில் அல்ல, உடன்படிக்கையில். ஆமென். த்ரூ கவனன்ட். இட்ஸ் a covenant wealth. பரம்பரை சொத்து மாதிரி. ஆபிரகாமு சொன்னாரு, அப்புறம் அது ஈசாக்குக்கு வருது, அது யாக்கோபுக்கு வருது, அது யோசேப்புக்கு வருது, அப்புறம் அப்படியே தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கு. கடவுள் பார்த்தாரு, இது எல்லாருக்கும் போய் சேரணுமே. என்ன பண்ண? இது ஒரு குறிப்பிட்ட வம்சத்துக்கு தான் சொந்தமா இருக்கு, ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் சொந்தமா இருக்கு. இப்போ நான் இதை
இந்த நதியை உலகம் ஃபுல்லா போற மாதிரி மாத்த போறேன். எப்படி மாத்த போறேன்? இயேசுவை அனுப்புறாரு அதே சந்ததியில். அவர் மனுவர்க்கத்தின் பாவங்கள் சாபங்கள் நீங்கும்படி பலியா மாறுறாரு. இப்ப கடவுள் சொல்லிட்டாரு, இவரை விசுவாசிக்கிற எல்லாருமே இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். Receive the blessings of Abraham, Isaac and Jacob and Joseph. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு கூட கடவுள் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு. சில பேருக்கு பெருசா கொடுக்க போறார், பெருசா உயர்த்தி வைக்க போகிறார், பெருசா நன்மைகளை கடவுள் கட்டளையிட போகிறார். வாழ்ந்திருக்க போறீங்க. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? காலரை கிளற தூக்கிடக்கூடாது, கத்தரை தூக்கணும். அன்னைக்கு சொல்லணும், எல்லாம் கவனண்டுங்க, எல்லாம் உடன்படிக்கைங்க. ஆமென். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. ஆமென். யார் BMW இறங்குறீங்க? என்ன? ஆமென். என்ன சார், ஒரே ரோல்ஸ் ராயா நிக்கி உங்க வீட்டுல, லம்புகூனியா வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இது அவருடைய காருண்யத்தினால் வந்தது. நீங்க இப்போ கூட நீங்க நான் என்ன உழைப்பேன், இந்த உழைப்புல என்ன கிடைக்கும், இப்படியே உங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. நான் சொல்றேன், உழைக்கிறதுலாம் கரெக்ட். ஆனா உங்க மைண்டை எங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா, நான் உடன்படிக்கையின் மனிதன், என் மேல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட செல்வத்தை, செழிப்பை, நன்மையை அது எனக்கு உங்களுக்கும் கொண்டு வருகிறது. ஆமென். உங்க வெல்த்துக்கு பேரே கவனன்ட் வெல்த்துங்க. அதனாலதான் பாருங்க, இந்த கிருபையின் வழியிலே, இந்த உடன்படிக்கையின் வழியிலே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டா அவன் கஞ்சனாவே இருக்க மாட்டான். அவன் தாராளமா எடுத்து கொடுப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு என்ன தெரியுமா? உமது கரத்தில் வாங்கினேன், உமது கரத்தில் கொடுக்கிறேன். அந்த ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆயிரும். ஆனா சில பேருக்கு எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு புரிஞ்சது தெரியுமா? நான் பண்ணேன், நான் சம்பாதிச்சேன், என் சாமர்த்தியம், என் கைபலன். கடவுள் சொல்றாரு, உன் பாக்கெட்லயே வச்சுக்கோ அப்படிங்காரு. ஆமா. ஆனா யார் எடுத்து கொடுக்க முடியும்னா, இது என்ன நானா உண்டு பண்ண? அவர்லாம் உண்டு பண்ணாரு, அவர்லாம் எனக்கு தந்தாரு, அவர்லாம் இந்த புத்தியை கொடுத்தாரு, அவர்லாம் அந்த ஞானத்தை கொடுத்தாரு, அவர்லாம் அந்த பலத்தை எனக்கு கொடுத்தாரு, அவர்லாம் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணாரு அப்படின்னு யோசிக்கிறவனால அள்ளி அள்ளி கொடுக்க முடியும். அவர்கள் சுயநலவாதிகளாக இருக்க மாட்டார்கள். நான் கண்டுபிடிச்சிருவேன் யார் கொடுக்குறா யார் கொடுக்கல. இதெல்லாம் வெளிப்பாடு இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, வெளிப்பாடு வராதவங்க அப்படியே உட்காந்துருக்குறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளிப்பாடு அவங்களுக்கு வரணும். பயங்காட்டிலாம் யாரையும் கொடுக்க வைக்கிறது சரியான ஒரு விதமே கிடையாது. வெளிப்பாடு வந்துச்சு, இது என்னால உண்டாக்கல, அவர் தான் எனக்கு கொடுக்குறாரு, அவரே எனக்கு தருகிறார். அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது அவர்கள் கிரியையின் அடிப்படையில் அல்ல, அவர்கள் உத்தமத்தின் அடிப்படையில் அல்ல, உடன்படிக்கையின் அடிப்படையில். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, covenant blessing, covenant wealth. ஆமென். அதனாலதான் கடவுள் இவர்கள் முன்ன பின்ன இருந்தாலும் நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? அவருடைய பரிபூர்ணத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். அதுக்காக அவங்களுடைய கேரக்டர்லயோ அவங்களுடைய நடவடிக்கையிலேயோ மாற்றமே வரலன்னு சொல்ல முடியாது. இவருடைய தன்மையில பழகி பழகி இவங்க மாறுறாங்க. விளங்குச்சா? விளங்கலையா? யாக்கோபு ஆபிரகாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கான், அப்புறம் யாக்கோபு கொஞ்சம் மாறுறாரு, அப்புறம் ஈசாக்கு கொஞ்சம் மாறுறாரு, அப்புறம் யாக்கோபு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு. இப்படியே போயின்னா அப்புறம் யோசேப்பு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம், 4வது தலைமுறையில நல்ல மாற்றம். புரியுதா? ஆனா இந்த மாற்றத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வரல, ஆசீர்வாதம் தான் மாத்தவே வச்சுச்சு. நீங்க இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும் தெரியுமா? இதெல்லாம் நீ செஞ்சு இப்படிலாம் பண்ணனாதான் கடவுள் உனக்கு எல்லாத்தையும் தருவார். அவன் யோசிப்பான், என்னைக்கு செஞ்சு என்னைக்கு வாங்குறது, பேசாட்டி இன்னைக்கே வீட்டுக்கு போயிடுவான். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை. ஆனா கிருபையின் கீழ் நீங்கள் வரும் பொழுது கடவுள் உங்களை கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை, அவர் அன்பினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
அவருடைய இரக்கங்களால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். இப்போ ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றேன். இந்த அப்ப முற்பிதாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கான காரணம், அவர்களுடைய செழிப்புக்கு காரணம், அவர்களுடைய பாதுகாப்புக்கு காரணம், அவர்கள் பிரச்சனைகளை வென்றதுக்கு காரணம், எல்லாத்துக்கு பின்னாடியும் உடன்படிக்கை தான் இருந்தது. ஆமென். அந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது அது வேற ஒண்ணுமே கிடையாது. உடன்படிக்கைன்னு என்ன தெரியுமா? கடவுளும் நீங்களும் ஒண்ணு, அதான் உடன்படிக்கை. ஆமென். இப்ப தாவீது எடுத்துக்கோங்களேன். கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறான். நிற்கும் போது கோலியாத்து ரொம்ப பெரிய ஆளு, ஊரே பயப்படுது. 40 நாள் பயந்தாச்சு. இப்ப என்ன பண்றான்? அதை பார்க்கறான். அதை பார்த்துட்டு இவன் சொல்றான், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் யாரு? விருத்த சேதனம் உள்ளவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் உடன்படிக்கை கிடையாது. எனக்கு என்ன இருக்குது? உடன்படிக்கை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது. ஐ அம் a covenant people. ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, உடன்படிக்கையில அவன் இல்ல, நான் யார் இதுல இருக்கிறேன்? உடன்படிக்கையில இருக்கிறேன். அப்போ என் வெற்றிக்கு காரணமா இருக்க போறது கவன் கிடையாது, கவனன்ட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இது கவனால வரல, இது கவனன்ட்னால வந்துச்சு. ஆமென். ஏதோ கவனை வச்சு ஜெயிச்சிட்டான் அப்படி நினைக்க கூடாது. கவனன்ட் வச்சு தான் ஜெயிச்சான். அதனாலதான் அதை டிக்ளேர் பண்றான். பாருங்க என்ன டிக்ளேர் பண்றான்? நீ விருத்த சேதனம் இல்லாதவன். நான் யாரு அப்படின்னா என்ன? ஐ அம் a covenant people. அப்படின்னா என்ன? கடவுளே என் கூட இருக்கிறாரு. நான் உடன்படிக்கையின் மனிதன். அதனால் வெற்றி நிச்சயம். என் வெற்றி நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். ஏன்னா நான் உடன்படிக்கையின் மனிதனாய் இருக்கிறேன். என் வெற்றி என் திறமையை சார்ந்ததல்ல, என் வெற்றி என்னிடம் இருக்கும் பொருளை சார்ந்ததல்ல, என்னுடைய ஸ்கில்ஸ், என்னுடைய அதெல்லாம் ஓகே, ஆற்றல் திறமை அதெல்லாம் அதுவே கடவுள் கொடுக்கிறது தானே. ஆனா அதை சார்ந்தது அல்ல. வாளும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, வெறும் கூழாங்கல்லு தான் இருக்குது. போதும். உடன்படிக்கை மனிதன் சாதாரண காரியத்தை கொண்டு கூட பெரிய வெற்றிகளை பார்ப்பான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் உடன்படிக்கையின் பிள்ளை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப முற்பிதாக்கள் எல்லாரும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? உடன்படிக்கையினால. ஆமென். தாவீது அடைந்த வெற்றி எல்லாம் எதன் அடிப்படையில்? அதனாலதான் உங்களுடைய காருண்யம் என்னை, அவன் சொல்லல என் உபவாசம் என்னை பெரியால் ஆக்கிட்டு, என்னுடைய கண்ணீர் என்னை பெரியால் ஆக்கிட்டு, என்னுடைய ஜெபம் என்னை பெரியால் ஆக்கிட்டு, அல்லது என்னுடைய நல்ல நடத்தைகளை பார்த்து கடவுள் என்னை உயர்த்தினார் அப்படி தாவீது சொன்னாங்கன்னா? தாவீது சொல்ல, உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கிட்டு. நான் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அது காரணம் உம்முடைய கிருபை, உம்முடைய உடன்படிக்கை, உம்முடைய தயவு. அப்போ கடவுள் பாருங்க, உங்களுடைய நன்னடத்தையின் அடிப்படையில் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை பெற ஒரு மனுஷனாலும் முடியவே முடியாது. யாராவது பெற முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. ஏன்னா இந்த 10 கட்டளையையும் நிறைவேற்றி யோக்கியமா இருந்து ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன் என்று ஒரு ஆளுமே கிடையாது. அப்போ கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா ஒரே ஒரு வழி, அவருடைய கிருபையின் வழி, அவருடைய குமாரனின் வழியாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இது நல்லா புரிஞ்சுக்கணும். So you are not under the law, you are under the grace. எல்லாம் சொல்லுங்க, நான் பிரமாணத்துக்கு கீழே அல்ல, நான் கிறிஸ்துவ கீழா இருக்கிறேன். ஆமென். இது ஏன்னா அந்த பிரமாணத்தின் வழியில நம்பிக்கையே கிடையாது. there is no hope. இப்போ கவனிங்க, இப்போ எகிப்தில இருந்து விடுதலை ஆகி எங்க போறாங்க? அந்த சீனாய் மலை வரைக்கும் அவங்க ஒரு பயணம் நடக்கு. இந்த சீனாய் மலைக்கு அப்புறம் தான் அவங்க கையில் என்ன கிடைச்சிச்சு? 10 commandment, 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. சரியா? அதுக்கு முன்னாடி கட்டளைகள் கிடையாது. நீங்க யோசித்து பாருங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் வருது, நிறைய நியாய தீர்ப்புகள்லாம் வருது. இன்னும் சொல்ல போனா அது கொடுக்கப்பட்ட அன்னைக்கே 3000 பேர் செத்து போயிட்டான். தெரியுமா? நியாயப்பிரமாணம் என்னைக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அன்னைக்கே எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. ஏன்? நீங்க ஒரு காரியத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
இந்த எகிப்திலிருந்து இந்த சீனாய் வரைக்கும் நடந்த அந்த பயணத்துல ஒரு சாவு கூட கிடையாது. ஒரு சாவு கூட கிடையாது. ஏன்? அவங்க கிட்ட குறைவு இருந்துச்சா? அவங்க முறுமுறுத்தாங்களா? முறுமுறுத்தாங்க. கடவுளுக்கு எதிராக பேசினாங்களா? பேசினாங்க. ஆனாலும் ஆசீர்வாதம் தொடர்ந்துகிட்டே இருந்தது. என்னைக்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சோ அன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்டே வந்துச்சு. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அதற்கு முந்தைய பக்கம் வரை தேவன் கிருபையின் அடிப்படையிலேயே செயல்பட்டார். ஆனா இவன் என்ன பண்றான்னா, இந்த கிருபையின் வழியை ஏற்றுக்கொள்ளாததுனால, நானே எல்லாம் பண்ணிக்கிறேங்கிற மனநிலைக்கு இவன் வந்ததுனால இவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அப்புறம் தான் பாருங்க, அவன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நியாய தீர்ப்புகள் வருகிறதை பார்க்கிறோம். அதுக்கு முந்தைய காலம் வரைக்கும் இவர்களிடத்திலே குறைவுகள் இருந்தது. ஆனா என்ன கிடையாது, அங்க எந்த நியாய தீர்ப்பும் வரவே இல்லை. அப்போ நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவருடைய வாழ்க்கையில அந்த ஜட்ஜ்மெண்ட் அல்லது நியாய தீர்ப்புகள் இதெல்லாம் வெளிப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இப்போ அதனாலதான் கடவுள் வந்து பார்த்தாரு, இப்ப பிசாசு கூட நமக்கு எதிராக எதை பயன்படுத்துறான் தெரியுமா? நியாயப்பிரமாணம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவான். நீ மீறி விட்டாய், அதை செய்து விட்டாய், இதை செய்து விட்டாய், நீ அழிந்து தொலைய வேண்டியதுதான் அப்படின்னு உங்களுக்கு எதிராகவே கடவுள் கொடுத்த கட்டளையை அவன் என்ன பண்றான்? காமிக்கிறான். அதனாலதான் இயேசு ஒண்ணு பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? கொலோசையருக்கு திருப்புங்க பார்க்கலாம். கொலோசையர் 2:14 பாருங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. எதை பத்தி பேசுறாரு? நியாயப்பிரமாணம் நமக்கு எப்படி இருந்துதான்? நம்மளை அக்யூஸ் பண்றதே, நம்மளை குற்றம் சாட்டுறதே இதுதான் நியாயப்பிரமாணம். அதை வச்சுதான் அக்யூசர். சாத்தான்னா என்ன? சாத்தான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன். அந்த பிரமாணத்தை வச்சுதான் மனுஷன் என்ன பண்ணிட்டே இருந்தான்? குற்றப்படுத்திட்டே இருந்தான். நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ தப்பு, நீ தப்பு, நீ மோசம்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இயேசு சிலுவையில் என்ன பண்ணாரு? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையில் என்ன நடந்ததுன்னா, நமக்கு எதிரடையா இருந்த இந்த கையெழுத்தை குலைச்சு போட்டாராம், கிறுக்கிட்டாராம். சொல்ல போனா அவர் தான் எழுதிய கொடுத்தாரு. ஆனா இப்ப அதுவே பிசாசு அதை மனுஷனுக்கு எதிராக என்ன பண்ணா? பயன்படுத்தினா. அவர் கொடுத்ததின் நோக்கம் என்ன? அவர் கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, மனிதனுடைய நிலையை மனிதனுக்கு காட்டுவதற்காக கொடுத்தார். பாருங்க, லா இஸ் ஹோலி. எல்லாம் சொல்லுங்க, லா இஸ் ஹோலி. எல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானதுதான், ஆனால் அது உங்களை பரிசுத்தப்படுத்தாது. The law is righteous. நியாயப்பிரமாணம் நீதி உள்ளதுதான், ஆனால் உங்களை நீதி ஆக்காது. There is no power in it. அது பரிசுத்தமானது, ஆனால் உங்களை பரிசுத்தமாக்குற வல்லமை எதுக்கு கிடையாது? அந்த கட்டளைகளுக்கு கிடையாது. அது நீதி உள்ளதுதான், ஆனால் உங்களை நீதியாக்குற வல்லமை அதுக்கு கிடையாது. அப்போ நியாயப்பிரமாணம்ங்கிறது எப்படின்னா, இஸ் லைக் எ மிரர். அது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? சில காலையில பார்த்துட்டு ஐயோ பேய் அப்படின்னு பயந்துடுறாங்க. ஒன்றும் இல்லை பாஸ், நீங்க தான் நீங்க மேக்கப் இல்லாம போயிட்டீங்க. அவங்களே பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க சில பேர். கண்ணாடிங்கிறது என்னன்னா, உள்ளத உள்ளபடி காட்டும். மாய கண்ணாடியே. கண்ணாடி வந்து உள்ள என்னவோ அதை காட்டும். உங்கள் நிலையை அது காட்டும், உங்கள் நிலையை அது மாற்ற முடியாது. லாங்கிறது எப்படின்னா, இட்ஸ் லைக் எ மிரர். இட்ஸ் ஷோ அப் யுவர் ட்ரூ செல்ஃப். உங்களுடைய நீங்க யாரு, நீங்க என்ன,
உங்களுடைய பலம் பலகீனம் எல்லாத்தையும் காட்டுறது தான் என்னது நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம். ஆனா உங்களை டெலிவர் பண்ண முடியாது, உங்களை ஹீல் பண்ண முடியாது. ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி வாய்க்குள்ள வச்சீங்கன்னா காய்ச்சல் எவ்வளவுன்னு காட்டும். அதுக்காக தெர்மாமீட்டரே கடிச்சிருந்தீங்கன்னா காய்ச்சல் போவாது. ஹலோ, நீங்க மெடிசனு கிட்ட போகணும். அப்ப நியாயப்பிரமாணத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு ஸ்கேன் எடுத்து உங்களை காட்டிருது. இப்ப என்ன பண்ணணும்? கிறிஸ்து என்கிற மருந்துவிடம் நீங்கள் செல்ல வேண்டும். அங்குதான் உங்களுக்கு சுகம் இருக்கிறது, அங்குதான் உங்களுக்கு விடுதலை இருக்கிறது, அங்குதான் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ நியாயப்பிரமாணமே என்னன்னா, ஸ்கேன் எடுத்த உடனே எப்படி சிகிச்சைக்கு அது ஒத்துக்கொள்ளாத ஆளு கூட ஒத்துக்குவான். ஒத்துக்கிறேன் டாக்டர், ஓட்டையா தெரியுதே, இது பில் அடிக்கும் போது போட்டு சேர்த்து ஓட்டையும் சேர்த்தே தெரியுது, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றோம். ஏன்? ஸ்கேன்ல பார்த்தாச்சு. அப்போ லாங்கிறது இட்ஸ் a ஸ்கேனிங் சென்டர், பட் கிரைஸ்ட் இஸ் அவர் ஹீலிங் சென்டர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி. இப்போ நிறைய சபைகள்ல ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா என்ன நடக்கும்? ஸ்கேன் எடுத்து காட்டுவாங்க உங்களை. அப்புறம் அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. அதான் பிரச்சனை. இப்போ நீ எவ்வளவு மோசம் தெரியுமா? அது எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் வேத வசனத்தின் அடிப்படையில் காட்டுகிறேன். சரி, காட்டிட்டீங்க, இப்ப என்ன பண்றது? இதுதான் நடந்துகிட்டே இருக்குது. மக்களும் பாருங்க, நம் பாவத்தை நல்லா உணர்த்தி பேசினார் இல்லையா அப்படிம்பாங்க. ஆமா, உணர்த்தி பேசினாரு, இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இது அது இல்ல பாருங்க. இது எப்படின்னா, இந்த பிரமாணத்தினுடைய வடிவமைப்பு என்னன்னா, உங்களை கிறிஸ்து கிட்ட போ அப்படின்னு சொல்ற அந்த பாயிண்ட காட்டுறதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணமானது கிறிஸ்துவண்டை நம்மை நடத்தும் உபாத்தியா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட்ஸ் லைக் எ டியூட்டர். The law of God is like a tutor. அது ஒரு உபாத்தியை போல் இருக்கிறது. அது நம்மள எங்க நடத்துது? நியாயப்பிரமாணத்துக்கிட்ட போனீங்கன்னா சொல்லும், you need Christ. Amen. You need Christ. You need Savior. எப்பா, உன்னை நீனே ரட்சித்துக் கொள்ள முடியாது, உன்னை நீனே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. You need a Savior. அந்த இதை சொல்றதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்தை ஒரு ஆள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த ஆள் இயேசு கிட்ட ஓடி வந்துருவாரு. ஏசு போதுமே போதுமே போதுமே, அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா இது கடைபிடிக்கும்படி கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல, இது உங்கள் நிலையை காட்டும்படி கொடுக்கப்பட்டது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது தான். ஆனா என்ன பரிசுத்தமாக்குற வல்லமை அதுக்கு கிடையாது. உங்களை யார் தான் பரிசுத்தமாக்க முடியும்? கிறிஸ்து. ஆமென். அவருடைய ரத்தம். அப்போ இங்க இருக்கிற உங்களை ஸ்கேன் எடுத்து, தம்பி அங்க போன்னு காட்டுறதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மதம் என்ன பண்ணிடுச்சுன்னா, பிரமாணத்தையே இப்ப கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்குது. கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது, இதே தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தவிர பேசுறதெல்லாம் ரொம்ப நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படின்னா, ஒரு டாக்டர் சொன்னாரா, மாத்திரை சாப்பிடும் போது குரங்க மட்டும் நினைக்க கூடாது அப்படின்ட்டு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாத்திரையை கடைசி வரைக்கும் அவன் சாப்பிடல. ஏன்னா சாப்பிடும் போதெல்லாம் என்ன ஞாபகம் வந்துருது? குரங்க நினைக்க கூடாதுனாரு, அப்ப தூக்கி வச்சுட்டான். சாப்பிடும்போது என்ன நினைக்க கூடாது? குரங்க நினைக்க கூடாது. இது குரங்கு வந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி பாவத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தின் வழியில சொல்ல 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 திரும்ப திரும்ப அது வருது. அப்ப எதுதான் தீர்வு? வாட் இஸ் a சொல்யூஷன்? பாருங்க, கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, சரியாக காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணம் நம்மை பரிசுத்தமாக்கவே முடியாது. நம்முடைய நிலையை தான் அது நமக்கு சொல்லுகிறது. மக்களுக்கு அவங்க நிலையை திரும்ப திரும்ப சொல்றதுனால அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாற்றமும் வராது. அப்போ மாற்றத்துக்கான காரியம் எங்க? கிறிஸ்துவண்டை வரும் பொழுது அந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென்.
இப்ப கவனிங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அன்று 3000 பேர் மரித்தார்கள். இப்போ பெந்தைக்கோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் செய்தார். அன்றைய தினத்தில் கிருபையின் ஆவி ஊற்றப்பட்ட அன்றைய தினத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இங்க 3000 பேர் செத்து போறான். பிரமாணம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கு சாவு நடக்கு. எங்கெல்லாம் கிருபை உயர்த்தப்படுகிறதோ அங்கு உயிர்ப்பிப்பு நடக்க ஆரம்பிக்கிறது. அங்க 3000 பேர் வாழ ஆரம்பிச்சாங்க. சேம்ங்க, மவுண்ட் சினாயில கொடுக்கப்பட்ட அன்னைக்கு 3000 பேர் செத்தான். இங்கு எருசலேமில் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது 3000 பேர் உயிர் பெற்றார்கள், மறுபடியும் பிறந்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? the law kills, the letter kills, the spirit quicken. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பிரமாணத்துக்கு கீழ் அல்ல, நாம் கிறிஸ்துவு கீழ் இருக்கிறோம். இப்பொழுது தேவன் என்னை குற்றவாளியாகவோ பாவியாகவோ என்ன பார்க்கல, என்ன பிள்ளையா பார்க்கிறாரு. என்னை மன்னிக்கப்பட்டவனாய் பார்க்கிறார், என்னை நீதிமானாய் பார்க்கிறார், என் ஜெபங்களை கேட்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஏன்? இப்போ உங்க நீதி கிறிஸ்து. நியாயப்பிரமாணம் நீதியை கேட்கும், கிருபை நீதியை கொடுக்கும். ஆமென். எதுக்கு இவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு சொல்றாரு, நான் அவனுடைய நீதியா இருக்கிறதுனால அவன் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். இங்க நியாயப்பிரமாணத்துல போனீங்கன்னா எதுக்கு இவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, இவர் ஏதாவது தேறி ஈறி வந்தாதான் இவருக்கு ஆசீர்வாதம். அதுவும் கம்ப்ளீட்டா பாஸ் ஆகணும். நியாயப்பிரமாணத்தை பத்தி எப்படி தெரியுமா? இந்த 70 மார்க் 80 மார்க்லாம் கிடையாது. அதாவது 100 எடுத்தாதான் பாஸ். ஆமாங்க, வேடிக்கையா இருக்க உங்களுக்கு. பாருங்க, யாக்கோபு 2:17 வாசிங்க. யாக்கோபு, நான் இன்னைக்கு நிறைய வசனம் உங்களுக்கு காட்டாம அப்படி ஃப்ளோவா பேசிட்டே இருக்கிறேன். யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. யாக்கோபு 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். லாவுடைய டிசைன் எப்படி தெரியுமா? ஒன்னு பேச்சுன்னு வைங்களேன், சொல்லுவாங்க பாருங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பழைய காலத்து 10ஆம் கிளாஸ் மாதிரி. பழைய 10 உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நமக்கு போயிடுச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதுனா போதும். ஆனா பழைய காலத்துல இருந்த 10ஆம் கிளாஸ் எப்படின்னா, போச்சுன்னா எல்லாத்தையும் திருப்பி எழுதணும். கணக்குல போயிருக்கும், டியூஷன் கீஷன் வச்சு பார்த்து திருப்பி எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல போயிடும். இப்ப திரும்பவும் எல்லாத்தையும் எழுதணும். இந்த நியாயப்பிரமாணங்கிறது பழைய காலத்து 10ஆம் கிளாஸ் மாதிரி. புரியுதுங்களா? ஒண்ணுல தவறுனா எல்லாத்துலயும். அதனாலதான் இயேசு கிட்ட வந்து ஒரு லூக்கா 18-19 ரெண்டையும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 18ல ஒரு பணக்காரன் வரான், தி ரிச் ரூலர். அவன் வந்து இயேசுகிட்ட சொல்றான், இயேசுவே சொல்லுங்க, நான் வந்து எதெல்லாம் கடைப்பிடிக்கணும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள அப்படிங்க. இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை எடுத்து அவன்கிட்ட காட்டினார். ஏன்னா நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னதுனால நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இதுல என்ன தெரியுமா? நித்திய ஜீவன்ட்டே வந்து கேட்கான், நித்திய ஜீவனை பேர் என்ன செய்யணும்ட்டு. ஹலோ, அவர் தான் நித்திய ஜீவன். ஆனா அவ அதை அடைவதற்கு நான் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணுமா? இப்ப காட்டுறேன் பாரு. இயேசு வந்து லாவை பிரீச் பண்றதுல அவரை மாதிரி யாராலையும் முடியாது. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசேயர்கள் இவங்கெல்லாம் லாவை ரொம்ப லோ பண்ணி பேசி வச்சிருந்தாங்க. சட்டத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுமாங்க இல்லையா? அது மாதிரி இவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை அப்படி சுருக்கி அப்படி வச்சுட்டாங்க. இயேசு வந்தாரு, நீங்க ஒருத்தரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கலன்னு உங்களுக்கு காட்ட போறேன். காட்டினாதானே நான் வேணுங்கிறதே உங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா இவன் இயேசு தேவைன்னு இவன் ஒத்துக்கவே
மாட்டான். அதனாலதான் சர்மன் ஆன் த மவுண்டன் எடுத்தாரு. அந்த மவுண்டன்ல சொன்னதை இந்த மவுண்டன்ல விளக்குறாரு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணை ஒரு பெண்ணோட பிசிக்கலா நீ தொடர்புல இருந்தாதான் விபச்சாரம் நினைச்சிட்டு இருக்க. ஆனா நினைச்சாலே விபச்சாரம்ட்டாரு. தாட்ல வந்தாலே என்னது அப்படின்னா என்ன காமிச்சாரு? அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய உள் அர்த்தத்தை உரிச்சு காட்டுறாரு. நீ கொலை பண்ணாதானே தப்பு நினைக்க. ஆனா நீ உன் சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொன்னாலே கொலை பண்ணதுக்கு அர்த்தம் அப்படின்ட்டாரு. யாரையாவது பார்த்து லூசுன்னு சொன்னியா அப்ப நீ எரி நகரத்துக்கு பாத்துறான் அப்படின்ட்டு இவனுக்கெல்லாம் அள்ளு விட்டுட்டு. ஏன்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நியாயப்பிரமாணம் 10 கட்டில என்ன 10 கட்டல இன்னொரு 10 கட்டில கொடுங்க எக்ஸ்ட்ரா நாங்க பாத்துக்கிறோம். சில நல்லா படிக்கிற பிள்ளைங்க பாத்துருக்கீங்களா, இன்னும் 4-5 கேள்வினாலும் கேளுங்க அப்படிம்பாங்க. டேய் நான் வேற படிக்காம வந்திருக்கேன். சில நேரம் டீச்சர் மறந்துடுவாங்க பாடத்துக்கு போலாமா அப்படின்ட்டு. டீச்சர் கேள்வி கேட்கலையே அப்படிங்க இந்த பிள்ளைகளோ. பாத்தீங்களா நீங்க, இவங்க தான் நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இவங்க தான் எதிரிகள். டீச்சர் மறந்துட்டீங்களே டீச்சர் அப்படிங்கும். அது திருப்பி கேள்வியெல்லாம் கேட்கும். இதுல அந்த படத்துலனாலும் கேளுங்க அப்படிங்கும். அது மாதிரிதான் இந்த இந்த பிரமாணத்தை பின்பற்றவங்க என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, நாங்க பார்க்காத சட்டமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இயேசு பேச பேச இவனுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம ஒரு கட்டளையும் ஒழுங்கா கடைபிடிக்கலையே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தது. அப்போ சர்மன் ஆன் த மவுண்டன்ல ஏற முடியுமா? ஏறவே முடியாது. இயேசு ஏன்ட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, சர்மன் ஆன் த மவுண்டன்ல உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது? அவர் மலையிலிருந்து இறங்கினார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என்னால அந்த மலையில ஏறவே முடியாது. அவர் மலையிலிருந்து இறங்கி குஷ்ரோகியா இருந்த ஒருவனை தொட்டார். அதான் நான். ஆமென். அந்த மலையில யாராலும் ஏறவே முடியாது. உன் கண் இடரல் உண்டாக்கினார், உன் கண்ணை பிடுங்கி போடு. உன் கை இடரல் கையை வெட்டிருங்காரு. புரியுதா உங்களுக்கு? அப்படி அப்படின்னா யோசித்து பாருங்களேன், சபையில நிறைய பேர் கையே இருக்காது. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம்னா ஒரு கை தான் இருக்கும். நிறைய வலது கை இடதுக்குன்னா ரெண்டையுமே பிடுங்கி போட்டுறேன், கண்ணை பிடுங்கி போட்டுறேங்காரு. எப்படி பேசியிருக்காங்க உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா என்ன, நியாயப்பிரமாணத்துக்கு ஆதரவா இல்ல. நியாயப்பிரமாணம்னா இவன் நினைச்சிட்டு இருக்கான், லேசா நினைச்சுக்கிட்டு இருக்கான். டே நியாயப்பிரமாணத்தை நீங்க ஒருத்தரும் கடைபிடிக்கல, தெரிஞ்சுக்கோ. கண் இடருக்குன்னா கண்ணை பிடிங்கிருங்காரு. பிரசங்கம் எப்படி ஓடி இருக்கும் பாருங்க. கை சரியில்லை கையை வெட்டிருங்காரு. மனசுக்குள்ள நினைச்சாலே தப்பு தாண்டான்ட்டாரு. அப்படி அப்போ எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, அந்த சரியில்லை என்கிற ஒரு கிரவுண்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து நுப்பாட்டுறாரு. 95 மார்க் ஃபெயிலுன்ட்டாரு. 99 ஃபெயிலு தான்டா. இப்ப 1 மார்க் வாங்குறவங்களாம் சந்தோஷம். டே நம்ம 2 பேரும் ஒரே நிலைமை தான். ஆமா, எல்லாரையும் ஒரே கூட்டுல அடைச்சிட்டாரு. நெட்ட குட்டை கொஞ்சம் பரிசுத்தம், அறகுறை பரிசுத்தம், 100% பரிசுத்தம், இல்ல பரிசுத்தம் ஆயிக்கொண்டே இருக்கிறேன் அந்த பரிசுத்தம், எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து எல்லாரும் ஃபெயிலு. 99 எடுத்தவனும் ஃபெயிலு, எல்லாருமே ஃபெயிலுன்ட்டார். அப்ப என்ன பண்றது? ஒன்னே ஒண்ணுதான், ஜீசஸ் நீங்கன்னா 50 பேரும் பாஸ். போ இயேசுவே அப்படின்றீங்கன்னா எல்லாரும் பாஸ், ஆல் பாஸ். எழுதாமலே 10th பாஸ். ஆமென். ஆடாம ஜெயிச்சோமடா, எழுதாம ஜெயிச்சோமடா, அதான் கிருபை. ஆமென். எல்லாரும் பாஸ், ஆல் பாஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் பாஸ். அப்போ அந்த நீங்க சர்மன் ஆன் தி மவுண்டன் என்ன தெரியுமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் அபௌட் லா. நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஆம்பிளிஃபைல போட்டு காமிக்கிறாரு. தெரியுதா? இப்ப கடைபிடிச்சிருக்கீங்களா ஒருத்தருமே? இந்த அப்ப அந்த ரிச் ரூலர் ஜீசஸ் கேட்கிற, நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னார், உன்னிடத்தில் குறைவு உண்டு, நியாயப்பிரமாணத்தால குறைவை காட்ட முடியும். ரொம்ப சோகத்தோடு திரும்பி போயிட்டான். இப்ப 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பணக்காரன் சகேயு. இவங்கிட்ட
இவன் நியாயப்பிரமாணத்திலையும் வரல, ஒன்னத்தையும் கேட்கவே இல்லை, இயேசுவை பார்த்தா போதுன்னு இருந்தான். அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன். ஊரே முறுமுறுத்துச்சு, இவன் ஒரு பாவி கூட போய் தங்க போறாருன்ட்டு. ஆனா இவர் போயிட்டாரு. உள்ள போனா இவன் போயிட்டே இருக்கும்போது சொல்றான், பர்ஸை திறந்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கான். ஆண்டவரே, என் ஆஸ்தியின் பாதிகளை ஏழைக்கு கொடுத்துட்டேன், யார்கிட்டயாவது தப்பா வாங்கினா 4 மடங்கு கொடுத்துட்றேன், நான் தான் 40 மடங்கு ஆக்கி வச்சிருக்கேனே. அநியாயமா வாங்கி 4 மடங்கு கொடுக்கணும்னா அவன் எத்தனை மடங்கு ஆக்கி வச்சிருக்கணும்? புரியுதா உங்களுக்கு? எல்லா கணக்கையும் பார்க்கணுமா வேண்டாமா? எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இயேசு குடுன்னு சொன்னாரு, அந்த பணக்காரன் கொடுக்கல. சகேவு கிருபையின் கீழே கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை, அள்ளி கொடுக்கான். That is the change. That is the change. இங்க குடு குடு குடுனாலும் கொடுக்காது. ஆனா இங்க கொடுக்கறத பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. இயேசுவே என்ன தேடி வந்துட்டார, அவரே என்ன தேடி வந்தாருன்னு பர்ஸ் திறந்திருக்கு. ஆமென். பர்ஸ் திறந்துருச்சுங்க. ஏன்னா மனசு தொடப்படும் பொழுது பர்ஸ் திறந்திருக்கு. இங்க உன் ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னா ஓடிட்டான். என்ன செய்ய வேண்டும் கேட்டா பாருங்க, நெஞ்ச நிமித்திட்டு ஓட்டான் பாருங்க. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை, சொல்லவே இல்லை. இயேசு கொடுக்கறத பத்தி அவன் ஏதாவது சொன்னாரா? நீ கொடுக்க வேண்டும், நீ திருந்த வேண்டும், ஊரை அடிச்சு நீ ஓலையில போட்டிருக்க, உன்னை ஒப்புக்கொடு, ஒண்ணுமே சொல்லல பாருங்களேன். கிரேஸ் அவன் மேல பாயும் பொழுது அவன் சுவாபங்கள் மாறுகிறது. அதாவது நிபந்தனையற்ற விதத்தில் அவனை நேசித்து அவனை ஏற்றுக்கொள்கிற அன்பு அவனை தொடும் பொழுது அவன் கேரக்டர்ல தன்னால மாற்றம் ஏற்படுகிறதுங்க. ஆமென். நான் சொன்னேன், you are not under the law, you are under the grace. ஆமென். ஒன்னை சொல்லி முடிக்கிறேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். பேதுரு மீன் கிடைக்காம இருக்குது, இயேசு வராரு, வலைய போடுறான். இப்ப என்ன கிடைக்கு? திரளான மீன் கிடைக்கு. திரளான மீனை பார்த்த உடனே பேதுரு என்ன பண்றான்? இயேசுவை பார்த்து சொல்றான், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். யோசித்து பாருங்க. இப்ப அவன் ரிப்பண்ட் ஆகுறான், மனம் திரும்புறான் இல்லையா? நான் பாவியான மனுஷன், நீங்க என்னை விட்டு போயிடுங்க. யோசித்து பாருங்க, மனம் திரும்புதல் முதலில் வந்ததா அல்லது நன்மைகள் ஆசீர்வாதங்கள் முதலில் வந்ததா? எது முதல்ல வந்துச்சு பேதுருடைய வாழ்க்கையில? அப்போ மனம் திரும்பினால், நீ திருந்தினால் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். இது நியாயப்பிரமாணம். கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சே திருத்துவார். அதான் கிருபை. ஆசீர்வதிச்சே உன்னை திருத்திடுவார். பிளஸ் பண்ணி உன்னை மாற்றுவார். நன்மையை கொடுத்து உன் வாழ்க்கையை மாத்திடுவார். That is the grace of God. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க நீ திருந்தணும். திருந்திட்டன, இன்னும் சரியா திருந்தல, இன்னும் திருந்தணும். இது நியாயப்பிரமாணம். ஆண்டாண்டு காலமாய் இந்த பிரமாணத்துக்கு கீழ் ஜனங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கிருபையின் கீழ் மட்டும்தான் சுதந்தரித்தல் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்போ எது முதல்ல வந்துச்சு? கோழியா முட்டையா? அது மாதிரி எது முதல்ல வந்தது? ரிப்பெண்டன்ஸ் இல்ல, குட்னஸ். ஏன் தெரியுமா? The goodness of God, it leads to repentance. அதாவது மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இன்னும் எல்லாம் பேசியாச்சு, ஒருத்தன் திருந்துற மாதிரி தெரியல. ஆனா நன்மை ஊற்றப்படும் பொழுது திருந்தாத மனமும் திருந்துகிறது, வருந்தாத உள்ளமும் வருந்துகிறது. அப்ப மாற்றம் எப்படி வருது? Through blessings, through goodness, through grace of God. Amen. எழுந்து நிற்போம். Hallelujah. அந்த பிரமாணத்தையும் உன் வாழ்க்கையை விட்டு என்ன பண்றேன்? எடுத்து போடுறேன்ட்டார். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தின் மீறுதலினால் வந்த அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இப்போ உங்க மேல வருகிறதா? அல்லேலூயா. இப்போ உங்களால விசுவாசிக்க முடியும் பாருங்களேன். விசுவாசமே எதுல வரும்னா கிருபையில தான் வரும். இல்ல இந்த நியாயப்பிரமாணத்துல விசுவாசம் வரவே வராது. ஏன்னா நியாயப்பிரமாணம் எதன் அடிப்படையில் இருக்குது? உங்க கீழ்ப்படிதல் அடிப்படையா இருக்கு. உங்களுக்கு ஐயோ நீங்க காலைல சோத்திர பலி சொல்லல, அப்ப சோத்துக்கு வழி இல்லை. சோத்திர பலி இல்லைன்னா சோத்துக்கு வழி இல்லை. இப்போ சோறும் சோத்திர பலி என்ன ஆயிடுச்சு? ஒன்னாயிடுச்சு. உங்க சோத்திர பலியிலனாலும் கடவுள் உங்களுக்கு சோறு தரது இல்லைங்க, அவர் அன்பினால தரார். ஆமென். அவர் கிருபையினால தரார். ஆமென்.
முறுமுறுத்த இஸ்ரவேலர்களுக்கு, அவிசுவாசமான இஸ்ரவேலர்களுக்கு தான் தேவன் 40 வருஷம் சாப்பாடு போட்டார், 40 வருஷம் ட்ரெஸ் கொடுத்தார், 40 வருஷம் அவர்களுக்கு வந்த தடைகளை மாற்றினார். ஆமென். எப்போ பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அதற்கு அப்புறம் தான் எல்லாமே மாறினது. இப்போ இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மீண்டும் உங்களை கிருபைக்குள்ளாக அழைக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நான் இயேசு கீழா இருக்கிறேன், நான் உடன்படிக்கையின் கீழா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சுகம் எப்படி வரும்? உடன்படிக்கையின் அடிப்படையில் வருகிறது. ஆசீர்வாதம், நன்மை, விசுவாசம் எல்லாமே எதன் அடிப்படையில் வருது? ஏன் கிரியை அல்ல, அவருடைய கீழ்ப்படிதலா. ஆதாம் என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்துக்குள் சாபம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்துக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது? இயேசு என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதலால் உலகத்துக்கு ஆசீர்வாதம் வருகிறது. இப்போ உங்க கீழ்ப்படியாமையும் இல்ல, உங்க கீழ்ப்படிதலும் இல்ல. His obedience. Amen. You are blessed by Jesus obedience. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆமென். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில you can receive the blessings of God. You can receive healing. You can receive strength. You can receive breakthroughs. You can receive faith. You can receive any goodness from God through Jesus Christ, through His obedience, through His covenant, through His blood, through His grace. ஹல்லேலூயா. அப்பா, அந்த காலை நேரத்திற்காய் நன்றி. இந்த வார்த்தையோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இந்த கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாய் அற்புதங்களை, அடையாளங்களை வாழ்க்கையில நான் பேசுகிறேன். சரீரத்திலே சுகம் உண்டாகட்டும், ஆத்துமாவிலே விடுதலை உண்டாகட்டும், வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும், வாழ்க்கையில செழுமைகள் உண்டாகட்டும், வாழ்க்கையிலே தெய்வீக அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட்டு, சுபாவங்கள் மாற்றப்பட்டு, தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை தங்கள் வாழ்க்கையில பார்க்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த கிருபையின் வெளிச்சத்துக்கு கீழா, இந்த கிருபையின் புரிந்து கொள்ளுதலுக்கு கீழா இன்னுமாய் ஜனங்கள் வளரட்டும், பெருகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? பிரயோஜனமா இருந்துச்சா? ரொம்ப எளிமைதான். இன்னும் நான் வர நாட்கள்ல இன்னும் நான் அதை நிறைய உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க பிரமாணத்துக்கு கீழே எங்க இருக்கிறீங்க? ஐ ஆம் அண்டர் கிரேஸ். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே உங்களுக்கு எதன் அடிப்படையில் வருது? சில பேர் உன்னை பார், உன்னை கண்ணை பாருமாங்க. நான் இயேசுவை பார்க்க போறேன்ருங்க. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப நாள் அதை பார்த்தாச்சு, என்னையும் என் கண்ணையும் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. இப்ப நான் அவரை பார்க்க போறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். பிரமாணம் உங்களை பார்க்க சொல்லும், கிருபை அவரை பார்க்க சொல்லும். ஆமென். உங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் காயங்களும் வலிகளும் தான் தெரியும், ஆனா அவரை பார்க்க பார்க்க இந்த காயம் எல்லாம் சுகமடையும். ஆமென். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. சோ பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அன்பினால் கொடுக்க போகிறோம், கிருபையினால் நாம் கொடுக்க போகிறோம். எந்த கட்டாயமே கிடையாது. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு, கடவுள் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், நான் கடவுளுக்காக கொடுக்க போறேன். இன்னும் கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். கடவுளுடைய சுவிசேஷம் பரம்பட்டும், கடவுளுடைய ராஜ்யம் வளரட்டும், எத்தனையோ மக்கள் போஷிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட சந்தோஷத்துல தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆமென். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமா நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய காணிக்கைக்கான அந்த ரிசிப்டை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஹல்லேலூயா. அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பிள்ளைங்களும் அதே காரியத்தை நீங்கள் செய்யலாம். ஸ்வைப்பிங் மூலமாக ஆஃபரிங் செலுத்துற பிள்ளைங்க போகும்போது ஸ்வைப்பிங் மெஷின் இருக்கும், அதன் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை அவரே எனக்கு கொடுத்தார். என் சாமர்த்தியம் அல்ல, என் கைபலன் அல்ல, தேவனுடைய உடன்படிக்கையே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. இன்னும் ஐஸ்வர்யத்தை நான் பார்ப்பேன், செழிப்பை பார்ப்பேன். தேவனுடைய உடன்படிக்கை என்னை உயர்த்தும், அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அதை நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.